மருது பாண்டியர்களின் குரு பூஜை விழாவை முன்னிட்டு 2 பிரிவுகளாக நடைபெற்ற மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தில் 43 ஜோடி மாடுகள் பங்கேற்பு. இறுதி வரை விறுவிறுப்பாக நடைபெற்ற பந்தயத்தை ஏராளமான பார்வையாளர்கள் உற்சாகமாக கண்டுகளிப்பு. சிவகங்கை அரசு போக்குவரத்து கழக பணிமனை அருகே மருது பாண்டியர்களின் குரு பூஜை விழாவினை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. மதுரை தொண்டி தேசிய நெடுஞ்சாலையில் நடத்தப்பட்ட இந்த பந்தயத்தில் பெரிய மாடு, சிறிய மாடு என 2 பிரிவுகளாக பந்தயம் நடைபெற்றது. முதலாவதாக நடைபெற்ற பெரிய மாட்டு பிரிவில் 15 ஜோடிகளும், சிறிய மாட்டு பிரிவில் 28 ஜோடிகளும் 2 சுற்றுகளாக நடைபெற்றது. இந்த மாட்டுவண்டி எல்கை பந்தயத்தில் பெரிய மாடுகளுக்கான எல்லையாக 7 மைல் தூரமும், சிறிய மாடுகளுக்கு 5 மைல் தூரமும் பந்தய எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் திருச்சி, சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 43 மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. விடாமுயற்சியோடு போராடி எல்லையில் கொடியை வாங்கி முதலாவதாக வந்த மாட்டு வண்டிக்கும், முதல் 4 இடங்களை பிடித்து வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும், அதை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் கேடயம் மற்றும் ரொக்கப் பரிசும் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு சுற்றிலும் இறுதி வரை விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த மாட்டு வண்டி போட்டியினை சிவகங்கை, பையூர், நாட்டரசன் கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் சாலையின் இரு புறங்களிலும் நின்று ரசித்ததோடு சாரதிகளை உற்சாகப்படுத்தி கண்டுகளித்தனர். போயிட